கேள்வி என்னவென்றால், அரசு துறைகளிலும் அரசு சார்ந்த துறைகளிலும் வேலை கிடைப்பது என்பது எவ்வாறு இருக்கும்? ஜாதக கட்டத்தில் எவ்வாறு கணிப்பது என்பதுதான். அரசு சார்ந்த துறைகள் எல்லாமே சூரியனை சார்ந்தே உள்ளது. சூரியனும் மற்றும் சிம்ம வீட்டையும் சார்ந்து உள்ளது. சூரியனின் சுபத்துவம் எவ்வாறு உள்ளதோ அதற்கு ஏற்றாற்போல் லக்னத்தின் வலுவை பொறுத்தும் சூரியனின் வலுவை பொறுத்தும் அவருடைய வேலையின் அமைப்பும் உயர்ந்தும் இருக்கும், அது நடுத்தரமாக இருக்கும், அல்லது அடுத்த லெவல் தாழ்ந்த நிலையில் உள்ள வேலை எவ்வாறு என்று கணிப்பது. இப்போ ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்கிறார். ஐஏஎஸ் ஆஃபீஸர்ன்றது நம்மளுடைய அரசு துறையில் உயர்ந்த பதவி. அவருக்கு எவ்வாறு இருக்கும் என்றால், அவர் பௌர்ணமியில் பிறந்திருக்கலாம், அல்லது சூரியனே நீசமாக இருக்கும் பொழுது குருவின் பார்வையிலும் சுக்கிரனுடைய இணைவிலும் இருக்கக்கூடிய தன்மை இருக்கலாம். உயர்ந்த மேலாண்மை தகுதி உள்ள சூரியன் அம்சங்களுடைய ஒரு சிறப்பான ஒரு ஜாதகமாக அது இருக்கும் பொழுது கண்டிப்பாக ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருப்பார். அதே நேரத்தில் சூரியன் நடுத்தர வலுவோடு இருக்கும்போது, அது பௌர்ணமி அல்ல, ஒரு அர்த்த சூரியனாக, அதாவது பௌர்ணமிக்கு அடுத்த நிலை அப்படி இருக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா அவர் அடுத்த கேடராக அரசு துறைகளில் அவர் வேலை பார்ப்பார். அது எந்த மாதிரியானவர் இருக்கலாம். அரசு துறைகள் என்பது ஒரு செக்ரட்டரியேட் ஆஃபீஸில் வேலை பார்க்கலாம், அல்லது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இருக்கலாம். அதே போல் அரசு சார்ந்த துறைகளில் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் சொல்லக்கூடிய ஸ்கூல், கவர்மெண்ட் ஸ்கூலு, இபி ஆஃபீஸு, இந்த மாதிரியான துறைகளிலும் சூரியன் 3ஆம் நிலை சுபத்துவமாக இருக்கும் பொழுது அந்த துறைகளில் அவர்கள் ஜொலிப்பார்கள்.